தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க்கு எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளி வேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 9ஆம் வாரம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2024ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திர பாரு நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவரை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஆளாளுக்கு ஒவ்வொரு கேள்வி கேட்குறாங்க. அதில் அவரை விட அரசியல் ரீதியாக மாட்டிவிடலான்னு பிளான் பண்ணி வரி செலுத்தலாமல் வேணாமெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்கிறாரு, சீசருக்குரியது சீசருக்கும், கடவுளுக்குரியது கடவுளுக்கும் கொடு அப்படின்ட்டார். நாம் கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்துகிறோம், கரெக்டுங்களா? ஆனால் அது ஒரு பக்கம், வேலைக்கு போகிறோம், வரி செலுத்துகிறோம். ஆனால் நம்ம கடவுளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளுக்கு அரசாங்கத்துக்குரியதை நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். ஆனால் கடவுளுக்குரியதை நம்ம கடவுளுக்கு கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் நேரம் யோசிக்கணும். ஏன்னா யாருமே கொடுக்கறதில்ல. ஏன்னா எல்லாருமே இப்போ சுயநலவாதிகள். எல்லாருமே இப்போ வர காலகட்டத்தில் எல்லோரும் சுயநலவாதிகளாகவே மாறிட்டுருக்காங்க. எல்லோரும் அவங்களுக்குனே தான் இருக்காங்களே தவிர கடவுளுக்குரிய பங்கு யாருமே ஆற்றுறதில்லை. ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, அன்பாக இருக்கிறது, பரிவு காட்டுறது, கனிவாக இருக்கிறது, தன்னடக்கத்தோடு இருக்கிறது, கடவுளுக்கு பயந்து நடக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் யாருமே பண்ணுறது கிடையாது. பட் நானும் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. நாமெல்லாம் கடவுளின் பிள்ளைகளாக இருந்து அவருக்கு உரியதை கடவுளுக்கு நாம் கொடுப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.